ஒற்றை செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் எதை குறித்து இருக்கிறோம் என்றால் விஜய் அவர்கள் பற்றி விவாதிக்க இருக்கிறோம். அது குறித்து நம்மோட விவாதிக்க திரு ஒற்றத்துறை அவர்கள் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட முதல் கேள்வி என்னன்னா, திரு விஜய் அவர்களை தளபதி விஜய்னு சொல்கிறதா இல்லை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல சார். இல்லை, அது நான் என்ன கேட்டிங்கன்னா நான் விஜய்ன்னு தான் கூடுவேன், புரியுதுங்களா? அதுவும் அவங்க ரசிகருக்கு வந்து தளபதின்னு கூடுவாங்க, இல்லைன்னா வெற்றி கழகத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அட்ரஸ் சொல்லும்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லலாம். நான் தளபதிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு. நேற்று நடந்த பரிசளிப்பு விழா வந்து விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அவர் வந்து அதை மறைமுகமாக சொன்னாரா இல்லை நேரடியாக சொல்லியிருக்காருன்னு தெரில. ஆனால் அங்கே விளக்கம் என்ன கொடுத்துருந்தாருன்னா, நம்ம தேர்ந்தெடுக்க துறைகளில் நல்ல தலைவர்கள் எல்லா துறையிலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இல்லை, தலைவராக ஆகணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவர் தேவை தான் கண்டிப்பாக. ஏன்னா அன்றைக்கி வந்து காமராஜர் வந்து ஒரு நல்ல தலைவர்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பீரியடில் கக்கன் இருந்தார். அதுக்கப்புறமா அவங்களுக்கு அப்புறமா முடிஞ்சிடுச்சு. காமராஜர் ஒருத்தர் தான் முதல்வர் இருந்தார், கக்கன் வந்து ஒரு அமைச்சராக இருந்தார், புரியுது, உள்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறமா வந்து நேர்மையானவர் அப்படின்னு இன்று வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல்வாதி தமிழகத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நல்லக்கண் ஒண்டி தான். ஆனால் நல்லக்கண்ணுக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்கன்னா பொதுமக்கள்லாம் வந்து ஒரு நல்ல தலைவர் கண்டிப்பாக தேவை, நேர்மையான தலைவர் தேவை அப்படின்னு தான் கண்டிப்பாக நல்லக்கண்ணுக்கு வந்து ஊக்குவிச்சு அவரை வந்து இன்றைக்கி ஒரு முதல்வராக ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னும்போது பொதுமக்களிடமும் குறை இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்கள் மறைமுக அரசியல் ஈடுபட வேண்டும் சொல்லி நேற்றுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. மறைமுக அரசியல் மாணவர்கள், இது எதை சார் குறிக்குது? இல்லை, அதை அப்படி கூட சொல்லலையே அவர். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக வாங்கினார், இன்ஜினியர் ஒரு ப்ரொஃபஷனு, டாக்டர் ஒரு ப்ரொஃபஷனு, அந்த மாதிரி நீங்கள் வந்து அரசியலும் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவே வாங்கினீங்க. அது ஒரு ப்ரொஃபஷனாக, அதை தொழிலாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அவர் சொன்ன பேச்சில் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது அந்த விஷயத்தில். ஏன்னா வந்து அரசியல் என்பது ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆட்டம் தான், புரியுதுங்களா? அதில் வந்து வருமானத்தை தேடி போவே கூடாது. உங்ககிட்ட வருமானம் இருந்து நீங்கள் அதிகமாக இருந்துச்சு நீங்கள் சேவை செய்யணும்னா செய்யுங்க, இல்லைன்னா வீட்டிலே உட்காந்துட்டு இருங்க, உங்கள் தொழில் வரைக்கும் பார்க்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க. கரப்ஷனை கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கரப்ஷன், அதாவது ஊழலை கொண்டாடுறதுக்கு வழியை தான் வகுக்கிறீங்க நீங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் ப்ரொஃபஷன் சம்பாதிக்கிற தொழில், ப்ரொஃபஷனாலே சம்பாதிக்கிற தொழில் தான். என்ஜினியர் ப்ரொஃபஷன் தான், எல்லாமே ப்ரொஃபஷன். நீ அரசியலும் ஒரு ப்ரொஃபஷன்னா கண்டிப்பாக லஞ்சம் வந்து தலைவிரித்து ஆடும், புரியுதுங்களா? அதனால் வந்து அது தவறான ஒரு விஷயம் அவர் சொன்னது. அதை அவர் திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு தான் நான் சொல்லி தமிழகத்தில் வந்து போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு தகப்பனாகவும் அரசியல் கட்சி தலைவராகவும் எனக்கு அது கொஞ்சம் அச்சமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்ணணும். நான் ஒரே ஒரு சவால் வைக்கிறேன் விஜய்க்கு, புரியுதுங்களா? அவருடைய படங்களில் இப்போ சமீபத்தில் வந்த லியோ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லியோ தான் லாஸ்ட்டாக வந்துச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் அந்த படத்தில் ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். போதை வஸ்து பொருட்களை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே அதில் காட்டுறாங்க. அது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம், அப்புறமா மற்ற மது எல்லாமே காமிச்சுன்னு தான் வராங்க, புரியுதுங்களா? இவருன்ட்டில் பல நடிகர்கள் அவர்களுடைய படத்தில் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி படத்தில் என்னென்ன நடிக்கிறீங்களோ அதை தான் உங்களுடைய ரசிகர்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே தான் வந்து உங்கள் தொண்டர்கள், இப்போ நீங்கள் அரசியல்வாதி ஆகிட்டதுனால தொண்டர்கள் அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. முதல்ல நீங்கள் உங்களை திருத்திக்கணும். ஒன்றுன்னு வந்து ரொம்ப உத்தமத்தனமாக வந்து சொன்னார்ல, நான் ஒரே ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு போட்டோம், மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு, தான் உடம்புல ஆல்கஹால் கண்டென்ட் இல்லை, நான் போதை வஸ்து பொருட்களை உபயோகிக்கல, அதாவது மது எதுவுமே நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணட்டும் அவர். நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். அதாவது வந்து இது சொல்கிறது வந்து சும்மா கண் துடைப்புக்கு எல்லாம் ஸ்டேஜில் மேலே ஏறிட்டு பேசுறதுக்கான ஒரு பேச்சு, அந்த பேச்செல்லாம் அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ யார் வந்தாலும் மது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இல்லைங்க, மதுவை ஒழிக்கணும். ஆனால் இவர் வந்து கொடுக்குற அட்வைஸ், அவர் சொன்ன அட்வைஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்றது தான் என்னோட இது வாதம். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த நிகழ்ச்சியில் வந்து நிறையா மாணவரோட பெற்றோர்கள் விஜய் அவர் காலில் விழுறதை பார்க்க முடிஞ்சுது. இது வந்து கீழே இருந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களா? இருக்கலாம். ஏன்னா காலில் விழுறத தவறில்லை, ஒரு குரு காலில் போய் விழலாம், புரியுதுங்களா? எனக்கு ஒரு குரு இருக்காருன்னா அவர் காலில் வந்து நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, இல்லை என் குடும்பத்தில் மூத்தவங்க கிட்ட வந்து வாங்கிக்கிறது. பட் ஆனால் வந்து இவங்க வந்து சாதனை செய்தவர்கள், அந்த மாணவர்கள் வந்து சாதனை செய்தவர்கள் தான் சொல்ல. ஏன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்கினவங்க, அவங்களுக்கு நீ அவார்ட் கொடுக்கறது தான் கூப்பிட்ருக்கீங்க, புரியுதுங்களா? அவங்கள மதித்து கூப்பிட்ருக்க நீங்கள் விஜய் அவர்கள் கூப்பிட்ருக்காருன்னும் போது அப்போ அவங்க வந்து ஒரு தரத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஏன் இவரோட காலில் விழணும் அப்படின்றதான். அது நீங்கள் சொல்கிற மாதிரி யாருன்னா அட்வைஸ் பண்ணி அமிச்சாங்களா
அப்படின்றது தான். இல்லை, நான் ஏன் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி போன வருஷம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அதில் வந்து காலில் வந்தப்பே ஒரு பதறினார், விடாதீங்களாம் சொல்லி சொன்னார். இந்த தடவை அதுக்கான ரியாக்ஷன் எதுவுமே நான் பார்க்க கிடையாது. காலில் விடுறாங்க, அவர் தூக்கி விடுறாரு, சால்வ போகிறாரு. சில பெற்றோர்களும் அவர் காலில் விடுறாங்க. சில பேர் மைக்கை பிடிச்சி தைரியமாகவே அடுத்த முதல்வர், வருங்கால முதல்வர் அப்படின்னு சொல்லும் போதும் விஜய் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அழகாக பேண்டி அப்படி சைடில் நின்று தான் இருந்தார். அதை ரசித்து பார்த்தாரா? அதாவது போன வருஷம் நீங்கள் சொன்னீங்களே, அப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு ஐடியாவில் கடக்கால் போட்டுட்டு இருந்தார், ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருந்தார். அந்த பீரியடில் தான் வந்து காலில் விழுந்தா வேண்டாம். இப்போ அவர் தான் தலைவர் ஆகிட்டார்ல, அதனால் நீங்கள் காலில் விழுந்தால் தான் எனக்கு மவுஸ் காட்ட முடியும் அப்படின்றது. பட் அது வந்து காலில் விழுற கலாச்சாரம் வந்து அரசியலில் வந்து இந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியிலையுமே வந்து அது வந்து அங்கீகரிக்கக்கூடாது. அதை வந்து விலக்கி விட்டுறணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். யாரும் அவங்க காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர் காலிலும் குருவோட காலில் விழுறது வந்து மூத்தவர்கள் யாருன்னா முக்கியமானவங்க இருந்தாங்கன்னா, உங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்தா அந்த மாதிரினா அவங்க காலில் வந்து போய் ஆசீர்வாதம் வாங்குறது தவறு இல்லை. பட் ஒரு கட்சி தலைவர்கிட்ட போய் விழுறது வந்து சந்தர்ப்பவாதம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது. இப்போ இந்த காலில் விழுறதெல்லாம் வச்சு நீங்கள் சொல்கிறத வச்சு நான் பார்க்கும்போது வழக்கமான அரசியலே விஜய் பின்தொடர்றாரா? ஆமாம், அரசியல் கட்சி தலைவர்ல காலில் விழுறது எல்லாமே வழக்கமான அரசியல் கட்சிகள் செய்யறதே அவரும் ஃபாலோ பண்றாரு. ஆமா, கண்டிப்பா அதுதான் ஃபாலோ பண்றாருன்னு தான் எனக்கு தோணுது. நேற்று நடந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து நிறைய பெற்றோர்கள்கிட்ட வந்து நிறைய பேசிட்டு இருந்தாரு. கான்வர்சேஷன்ஸ் வந்து அவங்க கூட முதுகுல தட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், அவங்க என்ன பேசினா ஒரு காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தாரு. மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் பெற்றோருக்கு ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா மாணவர்களுக்கு ஓட்டு இல்லைல்ல அவங்களுக்கு தற்சமயத்துக்கு. இப்போ வந்து பெற்றோர்களுக்கு அந்த ஓட்டு இருக்குது. சரி, இவர் அந்த நன்மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் டிஸ்கஸ்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு நேற்று ஒரு பெரிய விஷயம் நினச்சா அது எத்தனை பேர் பார்த்தாங்க என்னன்னு தெரியல. பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. அதாவது தோல் மேலே கை போடுறது ஒரு நட்பில் போடலாம், ஆனால் யாரோட போடுறோம் என்னன்றது அவர் தப்பாக நான் சொல்லலை. நேற்று வந்து ஒரு மாணவி ஒருத்தருக்கு மேலே வந்து கிட்ட வந்து சால்வையை போட்டு அதுக்கப்புறம் மேலே தோல் மேலே கையை போடுறாரு. போட்டுட்டு நின்று ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குமா அந்த பெண் வந்து அந்த மாணவி வந்து அவர் விஜய் கிட்டல இல்லை கை எடுங்க எனக்கு பிடிக்கல என்ன சொன்னாங்கன்னு தெரியல. உடனே அவர் மூஞ்சியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு இப்படி கை இப்படி உள்ளே விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு. மேலே தோல் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சார். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது வந்து அவர் தவறான எண்ணத்தில் பண்ணாருன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் வந்து திருத்திக்கினார்னா அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து விஜய் அரசியலுக்கான அடித்தளம் வந்து இப்போ அமைக்கப்படலை. நாகப்பட்டினம் மீனவர்களுக்கான ஆதரவுலேருந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து தன்னோட கழகத்தை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் அரசியல் பயணங்கள் எப்படி இருக்கும், என்னெல்லாம் அவர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போராட்டமாக தான் இருக்குங்க. அரசியல்ன்றது வந்து சும்மா நீங்கள் ஒரு நடிகராக வந்து பணம் செலவு பண்ணி நடித்து எப்படி வேணாலும் பண்ணிடலாம், புரியுங்களா? அது வேற கதை. அவரோட நடிப்பு எப்படி அவர் வந்தார் தேவாலெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பழைய படங்கள்லாம் பார்த்தா கிளாமரை நம்பி தான் அவர் வந்தார். அவருடைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சங்கவியோட கதாபாத்திரம் பெருசாகவே பேசப்பட்டிருக்கும். கிளாமர் இருந்ததுனால தான் விஜய் வந்து அவங்க மேலே ட்ராவல் பண்ணி என்னதான் அவங்க அப்பா தயாரிப்பாளர், அவங்க அப்பா அம்மா தயாரிப்பாளராக இருக்கலாம், அதுக்கப்புறமா வந்து இயக்குனராக இருந்தாலும் அந்த சங்கவி அப்படின்ற ஒரு நடிகை மூலமாக தான் வந்து அந்த கிளாமரை வச்சு தான் இவர் வந்து வந்தார். அதில் வந்து அவர் இல்லைன்னு சொல்லவே முடியாது, புரியுங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவர் நடிப்புலலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கினார். அதெல்லாம் நினச்சல அந்த மாதிரி வளர்ந்துட்டு வந்துட்டார். ஆனால் அரசியல் என்பது அப்படி கிடையாது. அரசியலில் வந்து எப்போ அண்ணன் எப்போ எஞ்சிப்பான் திண்ணை எப்போ காலியாகுதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? அது ஒரு பழமொழியாட்டம். நீங்கள் எதனா ஒன்று சின்னதாக பண்ணீங்க, அந்த காலத்தில் கொண்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கேட்ஜெட்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் எதனா தவறு பண்ணால் கூட தெரியாது. இன்றைக்கி நீங்கள் இப்படி பண்ணால் அடுத்த செகண்ட் வந்து அதை வச்சு ஃபோட்டோ எடுத்து மீம்ஸே போட்டுறாங்க. அந்தளவுக்கு இருக்குது. ரொம்ப உஷாராக இருக்கணும். இது ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்கும் அவருக்கு அரசியல். ஏன்னா வந்து தமிழகத்தை பொறுத்தவரை 2 ஆளுமை மிக்க பெரிய கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா திமுக, அஇஅதிமுக. திமுக வந்து கலைஞரோட மறைவுக்கு அப்புறமா வந்து கருணாநிதி மறைவுக்கு அப்புறமா ஸ்டாலின் இருக்கார். அங்கே வந்து அஇஅதிமுகவில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா அப்படின்னு இருந்துச்சு. அதில் வந்து பாஜகவுடைய தலையீடு இருந்து அதில் ஒரு பஞ்சாயத்து பண்ணி 2 பேரையும் அடக்கி வச்சு அந்த கட்சியை டம்மி பண்ணிட்டாங்க. இப்போ இபிஎஸ் தான் வந்து அதை நடத்திட்டு வராரு. பட் அவரும் முழு மூச்சாக வந்து தைரியமாக நடத்த முடியாத அளவில் தான் இருக்கிறார். அந்த அஇஅதிமுக இன்னும் பழைய மாதிரி ஸ்ட்ராங்காக கொண்டாடணும். அங்கே இருக்கிற தொண்டர்கள் மற்ற தலைவர்கள் எல்லாருமே ஒரே தலைவர் அப்படின்னு இபிஎஸ் ஏற்றுக்கணும், இல்லை வேறு யாரையாவது XYZன்னு யாரையாவது தலைவராக ஏற்றுன்னு ஸ்ட்ராங்காக இருந்து அஇஅதிமுக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா திமுகவா அஇஅதிமுக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வளர்ந்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து
சீமானுடைய கட்சி வந்து இந்த எலெக்ஷன்லேயே வந்து ஓட் பேங்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாஜகவுடைய இதுவும் வந்து இப்போ முன்னையோடு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. எனக்கு பாஜகவோட கொள்கையில் உடன்பாடு கிடையாது. அதே மாதிரி சீமான் வந்து அவருடைய அரசியல் முன்னேற்றத்தை பாராட்டுவேன். ஆனால் சீமான் போல ஒரு தலைவர் தமிழகத்துக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் வந்து ஈழத்து தலைவராக இருந்த மாவீரன் பிரபாகரனை தான் அவர் பின்பற்றிட்டு வர்றார். பிரபாகரன் என்பவர் வந்து ஒரு போராளி தலைவராக இருந்தார் ஈழத்தமிழரோட விடுதலை கோசம். பட் அவர் வந்து அங்கே வன்முறை தேவைப்பட்டது, அதனால் அங்கே வன்முறையை கையாண்டார். ஆனால் இங்கே சீமான் பேசுகிற பேச்செல்லாம், மேடை பேச்செல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வன்முறையை தூண்டும் விதத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழகத்துக்கு வந்தால் தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவுக்கும் ஒரு கேடாக இருக்கும். அந்த விஷயத்தில் சீமான் வந்து வன்முறையை கைவிட்டுட்டு ஒரு ஜனநாயக முறையில் சண்டை போடலாம். வழிய அவர் பேசுகிற பேச்சா வந்து நான் தொலைச்சிடும் முடிச்சிடும் அப்படின்லாம் பேசுவார். அவருடைய தொண்டர்களும் சிலர் பேசுகிறது அந்த மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் தவிர்த்துக்க வேண்டும். அதையும் மீறி நம்ம மக்கள் இப்படி பேசுகிறது தான் எனக்கு பிடிக்கும்னு ஆதரிச்சாங்கன்னா நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். சமீபத்தில் வந்து சீமானுடனான உரையாடல் வந்து இருந்திருக்கு. அப்போ அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜயோட நீங்கள் கூட்டணி வைப்பீங்கன்னு கேட்கும்போது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, ஐம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்தாரு. திரு விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் இணைந்தால் அந்த களம் எப்படி இருக்கும்? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து இது வந்து ஒரு பயிற்சி பட்டறை அப்படின்னு தான் சொல்லுவேன். 2026க்கான தேர்தல் ஒரு பயிற்சி பட்டறை தேர்தல் தான். அதில் அவரை மட்டுமே நம்பணும். அவருடைய தொண்டர்களை நம்பி அவர் தனித்து நின்னார்னா அதில் அவருக்கு தெரியும் தனக்கான கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு. இதில் போயிட்டு நீங்கள் போய் சீமானோடைய இல்லை அஇஅதிமுகவோட ஸ்பெக்குலேஷன் செஞ்சு அவரோட கூட அலையன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இனி வரைக்கும் ரூமர் போயிட்டுருக்கு. பட் இவங்களோடலாம் யாரோடையும் போகாமல் விஜய் தனித்து நின்னார்னா 2026 ஓட்டு ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம். அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு 2031 இருக்கு இல்லைங்க, அதில் வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும், புரியுங்களா? அதுக்கான இதை பண்ணிக்கினார்னா அவர். அதை விட்டுட்டு இவங்களோட அலையன்ஸ் பண்ணால் நாளைக்கு எதனா ஒரு 10 சீட் வந்துச்சா இல்லை என்னால் தான் வந்துச்சுன்னு சீமான் சொல்லுவார், இல்லை சீமான் வந்துட்டார்னா இவரால் தான் வந்துச்சுன்னு அவர் சொல்லிப்பார். அதுக்கப்புறம் அது வந்து புகைச்சல் அதிகமாக போயிட்டு இவங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் பேர் கெட்டு போயிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்கணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம நிப்போட தனியாக அப்படின்னு இப்போ சீமான் எப்படி நின்றுட்டுருக்காரோ தன்னை ஸ்டாண்டு அந்த மாதிரி நின்றுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பீக்கில் இருக்கார், புரியுதுங்களா? சீமான் வந்து சினிமாவில் பெருசாலாம் ஒன்றும் சாதிக்கல. அவர் பிரபாகரன் ஃபோட்டோவை வச்சு அரசியல் பண்ணணும்னு பண்ணிவிட்டு இன்றைக்கி அதில் பேர் எடுத்துகிட்டு இருக்காரு, புரியுதுங்களா? அவர் விஜய் செஞ்ச சாதனை திரைத்துறையில் வந்து சீமான் செஞ்சாருன்னா அதில் ஒன்றும் கிடையாது. அவங்க தொண்டனை இல்லை அவங்க ரசிகருங்க யாருன்னு எனக்கு திட்டுவாங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இதுதான் உண்மை. விஜய் அப்படின்ற ஒரு பீக்கில் இருக்கார். அப்படிப்பட்ட ஆள் சீமானோட போய் கூட்டணி வச்சுக்கணுமானா அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். விஜயாவே இருக்கலாம் அப்படின்னு தான் என்னோட கெரியரோட பீக்கில் இருக்கார் விஜய். ஸோ இந்த டைமில் திடீர்னு இங்கே வரத்துக்கு என்ன காரணம் அரசியலுக்கு? ஏன்னா பேஸ் ஆல்ரெடி போட்டுகிட்டே இருந்தாலும் இப்போ வந்து நம்பர் 1 ஹீரோ விஜய் தான். இதை வந்து மறுக்கவே முடியாது. கலெக்ஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேன் பேஸ் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே விஜய் மட்டும்தான் இப்போதைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். அப்படி இருக்கும் போது திடீர்னு இதை விட்டுட்டு விஜய் வந்து அரசியலுக்கு திடீர்னு ஆரம்பிக்க என்ன சார்? அதுதான், அது வந்து ராங் கைடன்ஸுங்க. ஜெயலலிதா இறந்துட்டாங்க, ஓகேங்களா? அப்புறம் கருணாநிதி இறந்துட்டாங்க. ஒரு 2 பெரிய ஆளுமைகளும் போயிட்டதுக்கப்புறமா நம்ம இருப்போமா அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் இங்கே தவிர ஏடிஎம்கேல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறமா இவரை வந்து எல்லாருமே என்ன ராங் கைட் பண்ணிட்டாங்கன்னா, டிஎம்கேவோ இல்லை நீயான்ற அளவுக்கு இருக்கலாம், நீ வந்துடலாம்னு சொல்லுன்னு இவரும் அந்த எண்ணத்தில் வரணுமே தான் உடனே ஒரு கேப் விட்டு தான் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்காரு. ஆனால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் உங்கள் முதுகு சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாலெலாம் மீம்ஸ் பெருசாக போட மாட்டாங்க, புரியுங்களா? ஒரு 2-3 பத்திரிகையில் எழுதுவாங்க எதனா. ஆனால் இன்னைக்கு கிசுக்கள் வந்து அடுத்த செகண்ட் சோஷியல் மீடியாவில் வந்துடுது. விஜயை பற்றி நான் பேசக்கூடாதான், இருந்தாலும் நான் சொல்ல பல கிசுகள் பலரை பற்றி வருது. உதயநிதியை பற்றி வருது, விஜயை பற்றி வருது, ஒவ்வொரு நடிகைகளை பற்றிலாம் வருது. பட் விஜய் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தலைவர், கட்சி தலைவராக இருக்கார். அடுத்தது நான் முதல்வராக இருப்பேன் அப்படின்னு அவருடைய எண்ணமாகவும் இருக்குது. அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் வந்து விஜய் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, புரியுங்களா? அப்படி இருக்கும்போது உடனே எதிர்கட்சியினர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் மேலே என்னன்னா குற்றச்சாட்டு வைக்க முடியுமே வைப்பாங்க. அதனால் கிசுகள்லேருந்து அவர் தன்னை தவிர்த்து கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே மாட்டாமல் அது ஒன்று என்னன்னா, சில ஊடகவியாளர்கள் சில சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களும் வந்து அவரை பற்றி பர்சனலான அட்டாக்ஸ் பண்ணுறாங்க. அது அவருடைய பர்சனல் திங்ஸ் எதுவாக இருக்கட்டும், அதை பற்றி பேச வேண்டிய விஷயம் யாருக்கும் கிடையாது. ஆனால் அதை தான் வந்து ஒரு ஆயுதமாக வந்து எதிர்கட்சியினர்கள்
மாற்றுக் கட்சியினர்கள் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதயநிதியை வந்து வேணும் டேமேஜ் பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இல்லை ஏடிஎம்கேல யாராவது டேமேஜ் பண்ணால் அவருடைய பசங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுறது, இந்த மாதிரி அது வந்து அநாகரிக செயல். பட் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னும் போது விஜய் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நெகட்டிவிட்டியை தான் வந்து பொதுமக்கள் வந்து நம்புறாங்க. அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து எந்த அளவுக்கு இவரை தப்பிச்சிக்கணும் இமேஜஸ் காப்பாற்றிக்கிறாரோ அது அவருக்கு பாசிட்டிவாக அமையும். கிசு சொன்னாங்க போகிற ஞாபகம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த த்ரிஷாவை கனெக்ட் பண்ணி ஒரு கிசு வந்து பரவிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க விஜய் ஃபேன்ஸ் ரியாக்ஷன் வேறையாக இருக்கும், இப்போ இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் ரியாக்ஷன் வந்து வேறையாக, ரொம்ப அமைதியாக இருக்காங்க, சைலண்டாக இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நான் சொல்கிறேன், பேர் குறிப்பிடாமல் சொன்னேன். இனியும் நீங்களும் வந்து எதனா ஒரு பேட்டியில் கேட்குறேன், ஒருத்தரோட பேரை குறிப்பிட்டு கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிசுன்றது சும்மா சாதாரணமாக பேசலாம். என்ன சார், நான் என்ன சொல்லணும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக வராங்கன்றது தவறே கிடையாதுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் அவங்களோட போனார், இந்த எக்ஸ் ஒய்யோட போனார், இந்த நடிகர் இல்லைங்க, எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு நடிகையோடையோ இல்லை யாரோ ஒருத்தரோட இல்லை நடிகை யாரோடையோ ஒருத்தரோட போகிறாங்கன்னா அது அவங்களோட பர்சனல் திங்ஸு. அங்கே யாருன்னா ஒருத்தர் வந்து அது அவங்க ஃபேமிலியில் யாருன்னா அப்ஜெக்ட் பண்ணாங்க, அதனால் பாதிக்கப்பட்டவங்க அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அதை பற்றி பேசுறதுக்கோ விமர்சிக்கிறதுக்கோ விமர்சகர்கள் பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு உரிமை இருக்குது. அப்படிப்பட்ட பட்சத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்து எது த்ரிஷா, நானும் பார்த்தேன், இந்த த்ரிஷாவும் விஜயம் வச்சு இந்த மாதிரி போட்டாங்க. அது வந்து ஒரு அநாகரிகமான விஷயம். அங்கே வந்து விஜயோட ஃபேமிலியில் யாரும் கம்ப்ளைண்ட் இல்லை, ட்ரிஷாவோட ஃபேமிலிலையும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது ஏன் அதை பற்றி பேசணும் அப்படின்ற அது வந்து ஒரு தவறான ஒரு இதுதான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா சுற்றக்கூடாதுன்னு எங்கேயுமே எதுலையுமே எழுதவே இல்லை. அவங்க சும்மா ஜாலியாக போகிறாங்க வராங்க, நடிகர் நடிகைகள் சுற்றுறாங்க, அது ஏன் தவறாக எடுத்துக்கிறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, ஆக்சுவலாக ட்விட்டரில் விஜயை பற்றி ஒரு சம்பவம் போட்டாலே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ரியாக்ட் ஆவாங்க, விஜய் ஃபேன்ஸ். ஸோ ட்விட்டரே வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், ப்ளஸ் அந்த ஹேஷ்டாக் நம்பர் 1 வந்துடும். ஆனால் இப்போ இந்த சமீபத்தில் இந்த கிசு வந்தப்போ கூட விஜய் ஃபேன்ஸ் தொடர்ந்து அமைதி கேட்குறாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? மேலிருந்து கட்டளை போயிருக்குமா? எது நடந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஏன்னா திருப்பி நீங்கள் நெகட்டிவிட்டியை திருப்பி நோண்டினே இருந்தீங்கன்னா விஜய்க்கு ஆகாத இன்னொருத்தர் யாருன்னா வேற ஒரு நடிகரோ இல்லை வேற ஒரு கட்சிக்காரங்களோட தொண்டர்களோ ரசிகர்களோ அவங்க வந்து வேணுன்னு இதை பற்றி பேச இது இன்னும் பற்றிக்குமே, ஏன்டா இதை பற்றி பேசுறீங்க, கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 அரசியல் களம். ஒரு பக்கம் உதயநிதி, ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் விஜய் ஆர் சீமான் சேர்ந்துருக்காங்களா, தனிச்சு நிற்கிறாங்க தெரியல, நம்ம தனியாகவே வச்சுப்போம். விஜய் ஒரு பக்கம், சீமான். தேர்தல் களம் எப்படி சார் இருக்க போகுது? தேர்தல் களம் என்னவா இருக்கும், பணம் நல்லா விளையாடும் அப்படின்னு சொல்ல. சீமான் 5 பைசா செலவு பண்ண மாட்டார், விட்டுருங்க, அவர் கொடுக்க மாட்டார். பட் விஜயெல்லாம் செலவு செய்யக்கூடியவர் தான். திமுக அதிமுக இதில் வந்து டவுட்டே கிடையாது, எல்லாருமே காசு கொடுத்தாங்கன்னு இவங்க அவனை சொன்னால் அவன் இவங்களை சொன்னாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் பாஜகலையும் இந்த வாட்டி காசெல்லாம் கொடுத்து செலவெல்லாம் பண்ணாங்க. நாங்கள் அதனால் வந்து வாக்காளர்களுக்கு வந்து காசை வந்து இறைப்பாங்க வாக்காளர்கள்கிட்ட. ஆனால் வாக்காளர்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து இனியாவது காசு வாங்காமல் கொஞ்சம், அதாவது நேர்மையான அரசியல் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. நேர்மையான அரசியல் நீங்கள் எதிர்பார்க்க ஒரு ஹானஸ்டான பாலிடிக்ஸ் வந்து இனி வரும் காலங்களில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க, புரியுதுங்களா? ஏன்னா வந்து ஒரு சாமர்த்தியமான ஸ்மார்ட்டான பொலிட்டிஷியனாக தான் தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா தான், ஹானஸ்டான்றதை விட ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்கன்னா தான் வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியும் நடத்த முடியும், அதே மாதிரி பொதுமக்களுக்கும் செய்ய முடியும். அதனால் நேர்மையான அரசியல் தலைவர் யாருன்னா வருவாங்களான்னா அது முட்டாள்தனமான ஒரு கேள்வி, வரவும் மாட்டாங்க. ஆனால் வர அரசியல்வாதி வந்து நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கணும், புரியுதுங்களா? நேர்மையான அதிகாரிகள் இருக்கணும், அதை மெயினாக பார்க்கணும். யார் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாங்களோ, ஆளுமையில் யார் இருக்காங்களோ அவங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நேர்மையாக இருந்தால் தான் பொதுமக்கள் நல்லா இருக்க முடியுங்க. அங்கே அந்த நேர்மையாக இல்லை அதிகாரினாலே இந்த அரசியல்வாதியும் தப்பு பண்ணுவோம், பொதுமக்களும் தப்பு பண்ணுவோம். அதை தான் மெயினாக பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை தான் நம்ம பொதுமக்கள் தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தால் தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவும் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட இது. விஜய் வந்து அவரோட அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தோட அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்துவிட்டு முழு அரசியலாக ஈடுபடுவேன்னு சொல்லியிருந்தார். இப்போ நடந்த ரீசன் அந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் வந்து நேர்லேயே போயிருந்தால் அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. விஜய் வந்து தன்னை முழு நேர அரசியல் ஈடுபடுகிறார். ஏன்னா கோட் படம் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் எல்லா பணியும் முடிஞ்சிருச்சு. படத்தோட டப்பிங் ஒர்க்கு அவர் முடிச்சிட்டார், அவரோட போர்ஷன்ஸ் வந்து அவர் முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் 69-70 பேச்சு வந்துட்டு இருக்கு. பட் இப்போ வந்து சம்பவம் நடக்கிறதுக்கு நேராகவே விஜய் போக ஆரம்பிச்சிட்டாரு. ப்ளஸ் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இதோட முடிச்சுக்கிட்டு தன்னை நேரடி அரசியல்வாதியாக ஈடுபடுத்திக்கிட்டாரா சார்? இல்லைங்க, வருமானம் ஊக்கத்தொகை எவ்வளோ நாள் தான் சார் அவர் பாக்கெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க.
இப்போ திமுக அதிமுகலேருந்து கட்சியிலேருந்து இல்லைன்னா பாஜகலேருந்து கொடுக்குறான், இல்லைன்னா காங்கிரஸ் இல்லை வேறு பழைய கட்சிகள்லாம் இருக்குது, அவங்க கொடுக்குறான்னா அவங்கக்கிட்ட வந்து ஃபண்டு உள்ளே இருக்குது. இங்கே விஜயோடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஃபண்டு எனக்கு தெரிஞ்சு 95% விஜயோட காசு தான். இப்போ நேற்றுலாம் செலவு பண்ணதெல்லாம் அவருக்கு யாரும் பெருசாக ஸ்பான்சர் பண்ணிலாம் பண்ணல. ஏன்னா அவர் இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கார். அதனால் அவருடைய காசு தான். எவ்வளோ நாளைக்கு அதையே செலவு பண்ணிட்டு இருப்பார்? அப்போ வருமானம் வரணும், இவருக்கு ஒரு கணிசமான இது வரணும். இப்போ விஜயகாந்த் கூட வந்து அவர் செலவு பண்ணும்போது எப்படி பண்ணார்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சா உடனே ஃபண்டுலாம் வரல. அவர் முதல்ல அவர் கட்சி செலவு பண்ணார். இதே தான் எம்ஜிஆரும் அன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கைவிட்டு தான் செலவு பண்ணார். அதுக்கப்புறமா இவர் அரசியலில் ஜெயிப்பார் வருவார் அப்படின்னு தெரிஞ்சதுனா தான் தேர்ட் பார்ட்டிங்கெலாம் உள்ளே வந்து பணம் போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து ஒரு நிதி ஒருத்தன் கொடுக்குறான்னாலே அவன் சந்தர்ப்பத்துவவாதியாக தான் இருப்பான். ஏன்னா நம்ம அந்த கட்சிக்கு எதனா நிதியை கொடுத்தா நாளைக்கு அவங்க கவர்மெண்ட்டில் வந்தால் நம்ம எதனா தொழில் பண்ணிக்கலாம், பொழைச்சிக்கலாம், நமக்கு எதனா டெண்டர் கிடைக்கும். இன்னும் இந்த ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே வந்து நிதி கொடுக்குறவங்க. புரியுதுங்களா? ஒரு டொனேஷன் கொடுக்குறோம். இப்போ விஜய் கூட எதுக்கு இது கொடுக்குறாரு? பப்ளிசிட்டி வருது. அதே மாதிரி அந்த கட்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம். என்னன்னா இந்த கட்சிக்கு ஸ்பான்சர் பண்ணால் நாளைக்கு நமக்கு டெண்டர் எதுனா கிடைக்குமே அப்படின்றது தான். எல்லாருமே வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தான் இருக்காங்க. ஒன்று ₹100 கொடுத்தோமா 1000 ரூபா நமக்கு வருமானம் வருமா அப்படின்னு தான் பார்க்குறான். அந்த மாதிரி இவர் பார்க்க இப்போ இவர் சொந்த கட்சி சொந்த காசு தான் வச்சு போட்டுருக்காரு. எவ்வளோ நாளைக்கு போடாரு? இன்றைக்கி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். 2026 வரைக்கும் பொறுக்கணும். 2 வருஷத்துக்குன்னா எவ்வளோ செலவு பண்ணி இருப்பார் இவர். அதனால் அடுத்த படத்தில் கண்டிப்பாக நடிக்கணும். இவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, பவன் கல்யாணம் அப்படி தான் சொன்னார். ஆந்திராவில் இருக்கார்ல அவர், நான் முழு நேரம் அரசியல் வந்துட்டு நான் நடிக்கலன்னு நடிக்காமல் இருந்து அரசியல் போய் அரசியல் சரியான அடிலாம் பட்டார். அடிப்பட்டதுக்கப்புறமா வருமானத்துக்கு என்ன பண்ணுவோம், திருப்பி நடிக்க ஆரம்பித்தார். நடித்து வந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஏதோ அலையன்ஸ் கை கூடி போய் அவர் வந்து சீட் கொஞ்சம் நல்லா வந்ததுனால துணை முதல்வர் ஆகிட்டார். அதே மாதிரி வந்து இவர் வந்து உடனே வந்துட முடியாது. 2026 உடனே வரணும்னா இங்கே ஒன்று பூத் கமிட்டி போடணும், ஆட்களுங்க இவரை நம்பிக்கையான ஆட்களை பண்ணணும். தன்னை சுற்றி இருக்கிற வளையம் இருக்கு இல்லைங்க, அந்த வளையத்தில் இவருக்கு உண்மையிலேயே குழி தோண்டாதவங்களாக இருக்கணும். கூட இருந்து குழி தோண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கட்சிக்கு உறுப்பினர் வந்து இன்னொரு கட்சி வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, காசை வாங்கிட்டு. அந்த மாதிரிலாம் நடக்காமல் பார்க்கணும். அந்த அனுபவத்தெலாம் இவர் வந்து கற்றுக்கணும். அப்போ தான் இவருடைய கட்சியும் நல்லாயிருக்கும், இவரும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். 234 தொகுதி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வேட்பாளர் தனித்து நிற்கிறதா விஜய் சார்பாக நிற்க வைக்கப்படணும். 234 இது பேர் இருக்காங்களா? அதுதான் அதில் என்னன்னா, விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, விஜயகாந்த் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு 10 படங்கள் முன்னால் நடிக்கும் போதுலேருந்தே அவருடைய எண்ணம் அரசியல் அப்படின்னு வந்துடுச்சு. வந்தோடனே என்ன பண்ணால், அதுக்கு முன்னால் அவர் அரசியல் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வர்றதுக்கு ஒரு முன்னால் ஒரு 10 படங்கள்லேயே வந்து அவர் கட்சி இந்த மாதிரி கொடி இருக்கும், அந்த டார்ச் இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அழகாக கொண்டாந்தார். அந்த கட்சி கொடியை எஸ்டாப்ளிஷ் பண்ணினே வந்துட்டார். அதுக்கப்புறம் அரசியலில் அவர் குதிக்கும் போது அவர் அந்த 10 படம் நடித்தார் பாருங்கள், அந்த லாஸ்ட்டாக. அப்பயே அந்த பீரியட்லேயே வந்து இந்தந்த தொகுதிக்கு இந்த இவங்கெல்லாம் அரசியலில் நீங்களாம் ஃபவுண்டேஷன் போட்டுக்கோங்க. ஆனால் விஜய் வந்து எல்லாருமே ரொம்ப சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸை தான் இங்கே இருக்கிறாங்கன்னு வழியே. அதனால் முதிர்ந்த அரசியல்வாதிகளாக இருப்பாங்களான்னா இல்லை, ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வரணும், ஆனால் அனுபவம் மிக்கவர்களாக இருக்கணும். அந்த அனுபவம் வந்து விஜய் கட்சியில் இப்போ இல்லை. அவங்களெல்லாம் உருவாக்கணும், அதுக்கு பயிற்சி பற்றை வைக்கணும். கமலஹாசன் வந்து இந்த மக்கள் நீதி மையம் ஆரம்பித்த உடனே பயிற்சி பற்றை வச்சார். எப்படி பயிற்சி பற்றை வச்சாருன்னா, பேச்சாளர்களுக்கு பயிற்சி பற்றை வச்சார், ஸ்போக்ஸ் பர்சன் அதை பேட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சி பற்றை, அதே மாதிரி பூத் கமிட்டி மெம்பர் எல்லாருக்குமே எப்படி பயிற்சி பற்றை வைக்கணுமோ அந்த அளவுக்கு அவர் வந்து பயிற்சி பற்றை கொஞ்சம் மூத்த அரசியல்வாதிங்க அவங்களெல்லாம் வச்சு கொடுத்தார். அந்த மாதிரிலாம் விஜய் ஃபாலோ பண்ணார்னா ஓரளவுக்கு 234 தொகுதியில் அவருடைய ஆட்களை நிற்க வைக்கலாம். இல்லைன்னா நானும் நிற்க வச்சு நின்று தோற்று போகிறது பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலையை. நான் ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு முன்னெடுத்தேன் அப்படின்னா, கடந்த வந்த அரசியல் பாதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது 2015 எலெக்ஷனில் மட்டும்தான் ஏடிஎம்கே வந்து யாரு கூடயுமே கூட்டணி வைக்காமல் 234 தொகுதி தன்னோட வேட்பாளர் வந்து எடுத்துனாங்க. மற்ற கட்சிகள் இன்னமும் 234 தொகுதினா திணறுவாங்க. ஏன்னா அவங்களால அந்த அளவுக்கு நிற்க ஆள் இருந்தாலும் நிற்க வைக்க முடியுமா, ஜெயிச்சுவாங்கன்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும். அதனால் கூட்டணி கட்சிகள் நாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது முதல் தடவையாக விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2 வருஷ டூரேஷன் பீரியட் தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த 234 கேண்டிடேட் செலக்ட் பண்ணி இவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க,
ஜெயிப்பாங்க, நிற்க வச்சா ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இல்லை, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு விஜய்க்கு இருக்குதான்னு தெரியல, பட் சீமானுக்கு இருக்குது அந்த விஷயத்தில். வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது திமுக அதிமுக 2 பேருக்குமே வந்து இருக்குதா இல்லை, பாஜக காங்கிரஸ்க்குலாம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. ஆனால் சீமானோட கொள்கையிலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் வந்து நான் வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அவர்கிட்ட அந்த ஒரு தைரியம் இருக்குது. அதே மாதிரி அவர்கிட்ட அந்த கட்டுமானத்தை ஒன்று வச்சுருக்காரு. இவரை மிஞ்சி யாருமே போக மாட்டாங்கன்ற அளவுக்கு அவர் வந்து அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சுருக்காரு. இவர் நிற்க வைக்கும்போது கேண்டிடேட் செலெக்ஷன் உண்மையிலே சீமான் நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொல்லுவேன். ஏன்னா டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு, இன்ஜினியர்ஸு எல்லாமே பிரித்து டீச்சர்ஸு இந்த மாதிரி ஆட்கள் தான் போட்டாங்க. மாற்றுக் கட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாராயம் வித்தவன் இருக்கிறான், கள்ளக்கடத்தல் பண்ணுவன் இருக்கான். மாற்றுக் கட்சிகள் கேண்டிடேட் என்னவங்க, எம்எல்ஏ ஆனவங்க, மினிஸ்டர் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் சீமானோட கட்சியில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் தான். அங்கே வந்து திருநங்கைகளுக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கேண்டிடேட்லாம் அந்த விஷயத்துலலாம் உண்மையிலேயே நான் சீமான அந்த விஷயங்களில் மட்டும் பாராட்டுறேன். படித்த ஆட்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. அந்த மாதிரி அந்த நல்ல விஷயங்களை வந்து விஜய் எடுத்துக்கணும். பட் அவரை போல் அந்த வந்து இந்த போராளித்தனம், தீவிரவாதத்தனத்தை ஊக்குவிக்கிற மாதிரியான ஐடியாவெல்லாம் விட்டுணும். அதை செய்ய மாட்டார் விஜய். அந்த விஷயம் ஒன்று தான் வந்து சீமானுக்கு ஒரு பெரிய ட்ராபேக். அதனால தான் நான் ஆதரிக்கிறதுல அவர். இதுவரை உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.